ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த விலாகுங்க. சாட்டர்டே எனக்கு லீவு. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. பொங்கல் முடிஞ்சு அன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருந்தாங்க. சரி, பொங்கல்லையும் எங்கேயும் போகல, இன்றைக்கி ஏன் உடனே அனுப்பணுன்ட்டு ஒட்டுக்கா மண்டேலேருந்து அனுப்பிக்கலாம் அப்படின்ட்டு சாட்டர்டே லீவ் போட்டோம். ஸோ அவரும் எல்லாம் கிளம்புன வாட்டி, வேலைக்கு போன வாட்டி நாங்கள் பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டில் பார்த்திங்கன்னா இந்த லவ்வீஸ் கேக் ஷாப் இருக்கும். எல்லாமே ஹோம்மேடு தான், நல்லாயிருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் கேக்கும் இது டெத் பை சாக்லேட் வேஃபிள்ஸ் 2 பேர்த்துக்கு என்ன வேணுமோ அது வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா குக்கர் பிளாஸ்ட் ஆச்சு இல்லைங்களா, அதனால் அந்த குக்கர் மறுபடியும் யூஸ் பண்ணலாமான்னு தெரில. அதையும் கேட்கணும். அப்படி இல்லைன்னா போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். ஆனால் அப்புறம் அவங்க போன வாட்டி தான் சொன்னாங்க, அவங்களே ஐடியா கொடுத்தாங்க, இது போட வேணாங்க, நீங்கள் அதுக்குன்னு சென்டர் இருக்குது, அங்கே போய் கேளுங்கன்ட்டு. சரின்னு அங்கேருந்து இன்னொரு கடைக்கு போயிட்டு பெரிய பொண்ணுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு, 2 பேர்த்துக்கு 2 டிஃப்ரெண்ட் கடையில் பிடிக்கும், அதனால் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போயிட்டு ஷாப்பிங்கில் வாங்குறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த குக்கர் வெடிச்சதுக்கோசரம் இந்த மாற்றிட்டு வரலான்னு போனேங்க. கடைசியாக பார்த்தா ஸ்டீல் தான் அலுமினியம் ரேட் அதிகமாக எடுத்துக்குவாங்களாம். ஸ்டீல் அலுமினியம் 140 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா ஸ்டீல் வெறும் 40 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதனால சரி, அது போட வேண்டாம், அதுக்கு சர்வீஸ் சென்டரும் இருக்குங்களாம், போய் கொடுத்தோம்னா இனிமேல் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்களாம். அதனால அது அப்படி பார்த்துக்கலான்ட்டு இன்னைக்கு அல்ட்ரா, அது அல்ட்ரா வெடிச்ச குக்கர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா. அதனால சரி, இந்த பிராண்டே மறுபடியும் வாங்க வேணான்ட்டு ப்ரெஸ்டீஜில் இதே மாதிரி ஃப்ரை பேன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது 3.5 லிட்டரு, இதில் 3.5 எக்ஸாக்டாக இல்லை, அதனால் 4 லிட்டர்ஸில் வாங்கிட்டு வந்தேன். தெரிஞ்சிட்டு போகுது. நான் எப்போவுமே சேலம் சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க எல்லா பாத்திரமும் மோஸ்ட்லி அங்கே தான் எடுப்பேன். ஸோ இப்போயும் அங்கே தான் போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ்லேயே இது நியூ மாடல். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா, அந்த ஸ்பில் ஆகுது இல்லைங்களா, இப்போ பருப்புலாம் இது பண்ணும்போது விசில் வச்சுன்னா ஸ்பில் ஆகிறது இதுலேயே இருந்துக்கும், கலெக்ட் ஆகிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஓல்டு வேற ஒரு மாடல் என்ன வச்சுருந்தேன்னா இந்த மாடல் வச்சுருந்தேன். அது ஸ்பில் ஆச்சுன்னா டக்குன்னு கீழே வந்துடும். இப்போ இந்த மாடல் என்னென்னா இங்கேயே ஸ்பில் ஆகிறதெல்லாம் நின்றுக்கும், உங்களுக்கு ஈஸி யூசேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வாங்கியிருந்தேன். இது மொத்தம் 4 லிட்டர்ஸ் இது. ஆனால் அல்ட்ரா விட இது இருக்குங்க, அல்ட்ரா விட இது வெயிட்டு கம்மி தான். அல்ட்ரா நல்ல வெயிட்டு, இது வெயிட்டு கம்மி தான். இது நல்ல ஃப்ரை பேன் மாடலு. ஏன்னா அந்த குண்டு மாடல் ஏற்கனவே இருக்குது. சரி, இந்த மாடல் கொஞ்சம் கிரேவி, காய் வேக வைக்கிறது அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாடல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த மாடல் வாங்கிட்டேன். விசில் போட்டு எப்படி இருக்குன்னு இது அதே மாடல் தான். விசில் அழுத்துமா இந்த மாடல் அல்ட்ரா சர்வீஸ் சென்டர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குதுங்கண்ணா. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலான்ட்டு இந்த குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது அப்பாவுக்கு ஜூஸ் போட்டு வைக்க, அப்பாவுக்கு இதில் போட்டு போனா அப்பாவுக்கு பிடிக்கிறது. அந்த பழைய ஜூஸ் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரசம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. டப்பர் வேர் பாக்ஸ் அது. அதில் அந்த ரசத்தோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ்லேயும் இறங்கிடுதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் இந்த
குட்டியாக காம்பேக்டாக டம்ளர் மாதிரியே இருந்துச்சு. இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈரசாமி ஈரு 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 ஈரு. இது வந்து லாக் நல்லா இருந்துச்சு, ஸ்பில் ஆகாதுன்னு சொன்னாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த இது பிளாஸ்டிக் விட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னா மாற்றிக்கலாம், ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா வாங்க, இங்கேயே ஸ்பேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. மெயினாக அதுக்காகவே சொன்னதுனால வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பில் ஆகாமல் இருக்குது. இந்த ரப்பர் கிரிப்பும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து பாத்திரம். இதில் என்கிட்ட பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் தான் இருக்குது. சரி, இது வந்து டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால் இந்த பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஓல்டு மாடல், பழசுலலாம் அந்த கொத்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த டைப் மாடலு. இது வந்து இதெல்லாம் போட்டு இருக்கிறது, இதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு அஞ்சரை பெட்டி. ஏற்கனவே ஒரு அஞ்சரை பெட்டி பாக்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுல வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு இதுல நார்மல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறதுக்காக இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த பாக்ஸ் கண்ணாடி ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலான்ட்டு இந்த குக்கர் அடிச்சப்ப பாத்தீங்கன்னா அந்த மெஸ் கிளீன்காகவே இன்னமும் சரியா கிளீன் பண்ண முடியல. நிறைய பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு இருக்குது. சரி, கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணிக்கலாம், ஒர்க்கும் இருக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்ணிட்டே பண்றதுனால அவ்வளவா கிளீனாவே வச்சுக்க முடியல. சரி, இந்த மாதிரி பாக்ஸ்னா ஒரே பாக்ஸா போயிடும். அதனால இதுல பிரியாணி ஸ்பைசஸ் இல்லைன்னா அதுல கொஞ்சம் நார்மல் ரெகுலர் ஸ்பைசஸ் போட்டுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த அஞ்சரை பெட்டி வாங்கியிருந்தேன். இது வந்து மாடல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மற்ற மாடலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நார்மல் மாடல் இல்லாம ஹாட் பாக்ஸ் மாடல் மாதிரி இருந்தது. சேம் இது கப் சைஸ்லாம் அதெல்லாம் அதே சைஸ் தான் வருது. நல்லா இருந்தது, நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதனால சரி நீ இந்த மாடல் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் மாடல் அப்படியே கொஞ்சம் அழகா இருந்ததுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மாடலே பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் மாடல் மாதிரி வருது இதில். அப்புறமே மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. சரி, நான் வந்து தீர தானே வாங்கிக்குவேன். இந்த மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்லாம் கிடையாது. தீந்துச்சுன்னா போய் அந்த மாதிரி வாங்கிக்குவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிலா சூப்பர் மார்க்கெட் இங்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது. எதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா கட்டமைப்புன்னு தருவாங்க. அதனால அங்கேயே தான் எப்பயுமே வாங்கினது. சூப்பர் மார்க்கெட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் தயிர் வந்து தயிர் சாப்பாடு க்ரீமியாக இப்போ திங்கக்கிழமை வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக செய்யறதுக்கு க்ரீமி கலர் ரைஸ் செய்யறதுக்கு அதுக்கோசரம் ஒரு க்ரீம் பேக்கெட் ஒன்று. இது எனக்கு குளிக்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 rupees வாங்கிட்டோம்னா ஒரு கட்டை தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு எப்பயும் போல இந்த நாட்டு சக்கரை, பருப்பு, உப்பு, சேமியா வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வகை, இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ராவாக இன்னைக்கு வாங்கின இது ஐட்டம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டு கிஃப்டாக நான் வந்து எப்போவுமே அங்கே தான் வாங்குவேன். அந்த ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேகரிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்துட்டு இந்த தாம்பாலம் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யோகா. இந்த மாதிரி க்ரீம் ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா வெளியே செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன். தண்ணி செடிக்கு ஊற்றிட்டே பார்த்திங்கன்னா இவங்களா விலாக் எடுக்கிற மாதிரி என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே இது என்ன அது என்னன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தா. அது வந்து ஓன் வாய்ஸில் அப்படியே போடுறேன், நீங்களும் பாருங்கள். ஹலோ, இதுதான் நம்மளோட மாதுளை செடி. அது வந்து செம்பருத்தி பார்த்தீங்களா, பூ காய்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பப்பாளி மரம்லாம் பெருசாயிடுச்சு, நாங்கள் வைக்கவே இல்லை, அதே வந்து இதாகிடுச்சு. இதுதான் செம்பருத்தி பார்த்தீங்களா, நல்லா இருக்கா. ரொம்ப கொஞ்ச நாள்லே இதாகிடுச்சு. இது வந்து மாதுளைன்னு வராது. இதுதான் கொய்யா. இது வந்து புதினா. இதுவும் புதினா கொட்டை. இது வந்து மாதுளை. இது வந்து என்னன்னா கொய்யா. இதுக்கு மட்டும் ஏன்டா தண்ணி ஊற்றலன்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து பாவக்காய். இது என்னது
அவரைக்காய், கோவக்காய். கோவக்காய். இது வந்து இதான் காலையில் போட்ட கோலம். பாருங்க அழகா அழகா இருக்கு. கோலத்தை போய் அழைச்சிட்டு போயிருக்காங்க எல்லாம். எங்களுக்கு சாட்டர்டே ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.